பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணனை அடிக்கிற வரைக்கும் அடித்து திருத்த பார்க்குறாங்க. நீ என்னதான் ஒரு பொம்பளை பிள்ளைய நீ அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ இதுக்காக எங்ககிட்ட யார்கிட்டேயும் நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அம்மா அவள் முன்ன பண்ணதெல்லாம் வச்சு பார்த்துதாம்மா நான் அப்படி ஒரு பேச்செல்லாம் பேசினேன். அதுக்காக நான் பேசினது எந்த விதத்துலமா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது தான். ஆனால் அந்த மயில் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது உண்மையை சொல்லியிருக்காளா? இல்லையே, வாயை திறந்தா வெறும் பொய் மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால தான்மா நான் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எவ்வளோ தூரம் நான் வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? ரொம்பவே நான் வருத்தப்பட்டுட்டேம்மா. இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்டு கேஸ் வரப்போதுரா? இப்போ நம்ம மயிலை பார்க்குறதா இல்லை குழந்தைய பார்க்குறதா நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் நம்ம குழந்தை ரொம்ப முக்கியம் இல்லையாம்மா. ஏற்கனவே குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசை வச்சுருந்தேம்மா. திடீர்னு இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஒரு நிமிஷம் பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிட்டேன். இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கேன். மறுபடியும் அவன் குழந்த ஆசை காட்டி எங்கள் அம்மா என்னை ஏமாத்துறலான்னு ரொம்பவே பயந்து போயிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மீனா இருந்துட்டு, மாமா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மயிலக்கா கிட்ட போயிட்டு மனம் விட்டு பேசுங்க, கண்டிப்பாக மயிலக்கா உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.